வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு எதிராக நாளை முன்னெடுக்கப்பட இருந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. ஸ்கேன் செய்யாமல் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 2000க்கும் அதிகமான லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினையொட்டி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 5 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் சென்று திரும்பிய பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கேப் ரக வாகனத்தின் கதவை திடீரென திறந்தபோது உந்துருளி ஒன்று அதில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை வீதியில் வெடிபொருட்கள் கடத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. உலகின் வறண்ட பாலைவனங்களில் ஒன்றான அட்டகாமா பாலைவனத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியா போர் விமானங்களை இழந்ததாக இந்தோனேஷியாவில் வெளியாகிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு எதிராக நாளை முன்னெடுக்கவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு ஈபோச துறைசார் தரப்பினருக்கு உறுதி வழங்கியதன் அடிப்படையில் நாளை முன்னெடுக்கப்படவிருந்த சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இதனை வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சிவபரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வடக்கில் சேவை முடக்கல் போராட்டம் இடம்பெறும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை வடக்கின் ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென்று வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைய குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றினால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலையொன்று ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. இருப்பினும் இந்த சட்டவிரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை, துறைசார் அமைச்சு, வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டு இருந்ததுடன் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திலும் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் ஆளுநர், இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுத்த நடவடிக்கை காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை சட்டவிரோத சேவையை இடைநிறுத்தியுள்ளது. அத்துடன் இணைந்த சேவை தொடர்பிலும் வரவுள்ள நாட்களில் இரு தரப்பினருடனும் கலந்து பேசி தீர்வை காண முயற்சிப்பதாகவும் எமக்கு உறுதி தந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைவதை தவிர்க்கும் வகையில் சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கேன் செய்யாமல் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்கேன் செய்யாமல் கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் இன்று நாடாளுமன்றத்தில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அறிக்கையை அரசாங்கம் இதுவரையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மானால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த குழு அறிக்கையை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆபத்து வகைப்பாட்டின் கீழ் கட்டாய ஸ்கேனிங்கிற்கு உட்படுத்தப்பட வேண்டிய சிவப்பு லேபிளின் கீழ் காணப்பட்ட 151 கொள்கலன்களில் 37 கொள்கலன்கள் எந்த ஸ்கேனிங்குக்கும் உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 2000க்கும் அதிகமான லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 2000 அதிகமான லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்கள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனவரி 1, 2025 முதல் மே 31, 2025 வரை 2138 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. 2024 ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள புகார்கள் உட்பட தற்போது ஆணைக்குழுவிடம் உள்ள மொத்த புகார்களின் எண்ணிக்கை 2221 ஆகும். இவற்றில் 224 புகார்கள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் 524 புகார்கள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்திற்கு பொருத்தமற்றதாக காணப்படுவதாலும் விசாரிக்கப்படாமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 282 புகார்கள் விசாரணைக்காக பிற நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினை ஒட்டி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 5 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தினையொட்டி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 5 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் MS நசுருதீன் தெரிவித்துள்ளார். கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் இன்று டெங்கு கட்டுப்பாட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது வீடுகள், அரசு கட்டடங்கள் உட்பட 589 இடங்கள் இன்றைய நாள் பரிசோதிக்கப்பட்டதோடு அதில் 8 இடங்களில் டெங்கு குழம்பி இனங்காணப்பட்ட நிலையில் அவர்களில் 5 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஜனவரியில் இருந்து இன்று வரை கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 164 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமம் சென்று திரும்பிய பேருந்து விபத்துக்குள்ளாகியதில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கதிர்காமம் சென்று திரும்பிய யாத்ரிகர்களை மட்டக்களப்பு ஆரியம்பதியில் இறக்கிவிட்டு திரும்பிய பேருந்து கிரான்குளத்தில் விபத்தில் சிக்கிய நிலையில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த பேருந்து இன்று காலை கிரான்குளம் பகுதியில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதி இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. கதிர்காமம் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரிகர்களை ஆரியம்பதியில் இறக்கிவிட்டு தேட்டா தீவு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெறும் போது பேருந்தில் சாரதியும் உதவியாளர்கள் இருவரும் இருந்துள்ள நிலையில் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வாகனத்தின் கதவை திடீரென திறந்த போது உந்துருளி ஒன்று அதில் மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் கெப் வாகனத்தின் கதவை திடீரென திறந்த போது உந்துருளி ஒன்று அதில் மோதி வீதியில் கவிழ்ந்ததில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் உந்துருளியில் பயணித்த ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு அவரது கணவன் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக கொரோனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பண்டாரகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் பொகுனுவிட ஹங்ச உயின பகுதியில் வசித்து வந்த 62 அகவையுடைய சுமனாவதி என்ற 3 பிள்ளைகளின் தாயாவார். உந்துருளி பொகுனுவிடவில் இருந்து பண்டாரகம நோக்கி சென்று கொண்டிருந்த போது வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கேப் வாகனத்தின் வலது பக்க கதவை திடீரென திறந்ததால் உந்துருளியின் கைப்பிடி கேப் வாகனத்தின் கதவில் மோதி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் உந்துருளியின் பின்னிருக்கையில் பயணித்த பெண் பின்னால் வந்த முச்சக்கர வண்டியில் மோதி உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய ராணுவ சிப்பாயும் முச்சக்கர வண்டி சாரதியும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் இன்று பாணந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். பண்டாரகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை வீதியில் வெடிபொருட்கள் கடத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை பிரதான வீதியில் வெடிபொருட்கள் கடத்தி சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பார உறுதியை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். ஹதரஸ் கொட்டுவ ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்துடன் சேர்ந்த அதிகாரிகள் வழக்கமான சோதனை நடவடிக்கையின் போது இந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது சாரதியின் இருக்கையின் கீழ் டேஷ்போர்டின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிசக்தி வாய்ந்த C4 வகை வெடிபொருட்கள் அடங்கிய பையொன்று காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது சுமார் 156.7 கிராம் எடையுடைய வெடிமருந்து இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. C4 என்பது மிகவும் உயர்தரமான வெடிபொருளாகவும் அதிகாரபூர்வ அனுமதியின்றி இதனை ஏற்றி செல்லுதல் தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியாவில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
குறித்த சம்பவமானது இன்றைய நாள் இடம்பெற்றுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சாமி அறையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயினை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலினை பயன்படுத்தியமையாலேயே குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறித்த வீட்டார் இது தொடர்பாக வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு பகுதியினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயினை கட்டிற்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என கருதி சாமி அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலை மாறி தேங்காய் எண்ணெய் நினைத்து பயன்படுத்தியமையே இந்த விபத்துக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். உலகின் வறண்ட பாலைவனங்களில் ஒன்றான அட்டகாமா பாலைவனத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. உலகின் வறண்ட பாலைவனங்களில் ஒன்றாக திகழும் வடக்கு சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 2900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அல்மா ஆய்வகம் எக்ஸ் தளத்தில் நம்ப முடியாத நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. உலகின் மிகவும் வறண்ட அட்டகாமா பாலைவனம் பனியால் சூழப்பட்டுள்ளது என காணொளியுடன் பதிவிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இதுபோன்ற நிகழ்வு ஏற்பட்டதில்லை என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது வெண்ணிற போர்வை போர்த்தியது போல பனி படர்ந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த பனிப்பொழிவு காலநிலை மாற்றத்தின் மற்றொரு வினோதமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அட்டகாமா பாலைவனம் அதன் வறண்ட நிலப்பரப்பு, உப்பு ஏரிகள் மற்றும் எரிமலை படிமங்களுக்காக புகழ்பெற்றது. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கூட செவ்வாய் கிரகத்தில் உள்ள நிலப்பரப்புக்கு ஒப்பான பகுதியாக அட்டகாமா பாலைவனத்தை குறிப்பிட்டுள்ளது. இவ்வளவு வறண்ட ஒரு பகுதியில் பனிப்பொழிவு நிகழ்ந்திருப்பது காலநிலை மாற்றத்தின் மற்றொரு வினோதமான விளைவாக பார்க்கப்படுகின்றது. இந்த அரிய நிகழ்வுக்கு காரணம் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட அசாதாரண வானிலை மாற்றங்களே என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் வறண்ட பாலைவன பகுதிக்குள் ஈரப்பதமான காற்றை கொண்டு வந்ததாலேயே இது நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அட்டகாமா பாலைவனம் சுமார் 1000 கிலோமீட்டர் நீளத்தில் தென் அமெரிக்காவின் மேற்கில் பசிபிக் கடற்கரையோர பகுதியில் அமைந்துள்ளது. இதனை உலகிலேயே மிகவும் வறண்ட பாலைவனம் என்று நாசா மற்றும் தேசிய புவியியல் கழகம் ஆகிய அமைப்புகள் அறிவித்துள்ளன. இப்பாலைவனத்தின் மொத்த பரப்பளவு 1,05,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். மேலும் இந்த இடம் சராசரியாக ஆண்டுக்கு 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழை பொழிவையே பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் இந்தியா போர் விமானங்களை இழந்ததாக இந்தோனேஷியாவில் வெளியாகிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் தொடக்கத்தில் இந்திய விமானப்படை போர் விமானங்களை இழந்ததாக இந்தோனேஷியாவில் வெளியான கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற கருத்தரங்கில் இந்திய கடற்படை தளபதி சிவகுமார் தெரிவித்த கருத்தை இவ்வாறு பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இந்த கருத்தை தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டு இந்திய அரசு இந்த இழப்புகளை மறைத்து நாட்டை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி இந்திய பாதுகாப்பு படை தலைமை ஜெனரல் அனில் சவுகாட் ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய விமானப்படை விமானங்களை இழந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் பாகிஸ்தான் கூறியது போல 6 விமானங்கள் இழப்பு என்ற கூற்று முற்றிலும் தவறு என்று அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு விமான இழப்பு மனித தவறு காரணமாக ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு இந்தியா தனது உத்தியை மாற்றி அடுத்த 2 நாட்களில் இழப்பு இல்லாமல் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சை குறித்து இந்திய விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் மே 11, 2025 அன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் விமானப்படை DGAO ஏர் மார்ஷல் AK பார்த்தி போர் சூழலில் இழப்புகள் ஏற்படுவது இயல்பு என்று கூறி இந்தியாவின் முக்கிய இலக்கான பயங்கரவாத முகாம்களை அளித்ததை வெற்றியாக குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் சிவகுமாரின் கருத்து இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கமளிக்க ஒன்றிய அரசு அனுப்பிய குழுவின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்த குழு ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கியது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல்கள் மற்றும் தவறான தகவல் பரப்புதல் குறித்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் 21 பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தியது. இந்த சர்ச்சை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தையும் போரின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.